பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையை உயர்த்திய மத்திய அரசு அப்படின்ற ஒரு தலைப்பு செய்தி தான் இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வுன்றது வெறுமனே பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலை உயர்வு மட்டும் இல்லை. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலை உயர்ந்துச்சுன்னா கீழே தொடங்கி மேல வரைக்கும், அரிசியில தொடங்கி பால் வரைக்கும், எண்ணெயில தொடங்கி எது வரைக்கும்னு சொல்லி எல்லாத்தோட காய்கறிகள் எதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியலனாலுமே எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்கள்ல தொடங்கி ஆடம்பர பொருட்கள் வரைக்கும்னு சொல்லி எல்லாத்தோட விலையுமே கண்டிப்பாவே உயரதான் போகுது. இங்க ஒரு ஃபன்னான ஆனா துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, பெட்ரோல் விலை ₹1 உயர்ந்துருச்சு, ₹2 உயர்ந்துருச்சுன்னு சொல்லி காய்கறி விலை உயரும், பால் விலை உயரும், அரிசி விலை உயரும், பருப்பு விலை உயரும் சொல்லி எல்லாத்தோட விலையும் உயரும். அதுவே பெட்ரோல விலை ஏறின ₹1 இருந்து ₹2 குறைஞ்சிருச்சு, மேக்சிமம் குறையாது, ஒரு வேளை குறைஞ்சிருச்சுன்னா ஏறின இந்த பால் விலை, எண்ணெய் விலை, பருப்பு விலை, முட்டை விலைன்னு சொல்லி இந்த விலைலாம் குறைவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே குறையாது. எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விலையே கூடாத பொருள் எதுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா ₹1 ஷாம்பு, ₹1 வத்துப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தான் விலை ஏற்றம்னு இல்லாம இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விலை ஏறி இருக்காது, ஆனா சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கும், குவாலிட்டி குறைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே விலை ஏற்றன்றத யாராலுமே தவிர்க்க முடியாது. இப்படி இருக்கும்போது, போர் நடந்துட்டு இருக்கும்போது பல நாடுகள்ல பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் ஏத்தினாங்க. ஆனா இந்தியாவுல அந்த மாதிரி பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா இந்தியாவுல 5 மாநில தேர்தல் இருந்தது. 5 மாநில தேர்தல் முடிஞ்ச உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக பெட்ரோல் விலைய, டீசல் விலைய, சிலிண்டர் விலை இது எல்லாத்தையுமே ஏற்றுவாங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடிவு தான். அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோல் விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, டீசல் விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, சிலிண்டர் விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதன் பிறகும் பல பொருட்களோட விலை கண்டிப்பாவே விலை உயரதான் போகுது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து நான் போராட்டம் பண்றேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், விலையை குறைக்க சொல்லி நான் கோரிக்கை விடுக்கிறேன், லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி எந்த கட்சி என்ன விஷயத்த பண்ணாலுமே விலையை உயர்த்தின மத்திய அரசு 99% விலையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பாஜக கவர்மெண்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இங்க தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக, இப்ப தாவேகான்னு சொல்லி எந்த ஒரு கட்சி ஆட்சியில இருந்தாலுமே இந்த விலை உயர்வுன்றத 99% கண்டிப்பாவே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா விலையை உயர்த்தினா மட்டும்தான் கவர்மெண்ட்டை நடத்த முடியுன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். உதாரணத்துக்கு நாம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு ₹5000 சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்த ஒரு மாசத்திலேயே கம்பெனிக்கு ஆர்டர் வரல, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒத்துப்பீங்களா அந்த விஷயத்த? கண்டிப்பாவே ஒத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரிதான் இந்த விலை வாய்ப்பு உயர்வும். ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா அது கண்டிப்பாவே இறங்காது. இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுனால என்ன சொல்றாங்க, நீங்க பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்க, சைக்கிள்ல போங்க, முடிஞ்ச வரைக்கும் நடந்து போங்க, நிறைய வண்டி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பல வகையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுல சட்டசபைக்கு நடந்து வந்த முதலமைச்சர், பொது போக்குவரத்தை பயன்படுத்திய அமைச்சர், கான்வாய்களின் எண்ணிக்கையை குறைத்த பிரதமர்னு சொல்லி இதை சுத்தியும் பல நியூஸ்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா மேல சொன்ன விஷயங்களை பண்றதின் மூலமா இந்த பெட்ரோல் மற்றும் டீசலோட விலையை குறைக்க முடியுமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாவே குறைக்க முடியாது. அதே மாதிரி பெட்ரோல் மற்றும் டீசலோட யூசேஜை குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாலுமே கண்டிப்பாவே குறைக்க முடியாது. ஏன்னா மின்சாரம், இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்னு சொல்லி இது எல்லாமே ஒரு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட யூசேஜ் அதிகரிக்குமே கண்டி 99% குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப டீசலை கம்மியா யூஸ் பண்ண முடியாது, பெட்ரோலை கம்மியா யூஸ் பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டியை கம்மியா யூஸ் பண்ண முடியாது, கேஸ் சிலிண்டரை கம்மியா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இது எல்லாமே கண்டிப்பாவே கம்மியா யூஸ் பண்ண முடியாத விஷயங்களா இருக்கிறதுனால நான் சைக்கிள்ல போறேன், பஸ்ல போறேன், வாகனோட எண்ணிக்கையை குறைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம மாற்று எரிபொருளுக்கு என்ன வழி, மாற்று எரிகாற்றுக்கு என்ன வழி, மாற்று மின்சாரத்துக்கு என்ன வழின்னு சொல்லி யோசிக்கிறது தான் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஐடியாவா இருக்க முடியும். நாம போன வீடியோல பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, தமிழ்நாட்டோட டாஸ்மாக் வருமானம் 50,000 கோடி, பால் வருமானம் 1,00,000 கோடியா இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் டாஸ்மாக் பொருளாதாரத்தை தவிர்த்துட்டு பால் பொருளாதாரத்துல கவனம் செலுத்தணும். திரு சீமான் அவர்களை தன்னோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு திரு சி ஜோசப் விஜயும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பால் பொருளாதாரத்துல கவனம் செலுத்தணும் மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப நாம திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி புங்க எண்ணெயில இருந்து நாம டீசல் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தன்னோட செயல்பாட்டு வரைவுல சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே புங்க எண்ணெயில இருந்து 100% பியூரான டீசலை தயாரிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே தயாரிக்க முடியாதுதான். ஆனா நம்ம முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் புங்க எண்ணெயில இருந்து ஒரு 20%, 30%, 40% சொல்லி எந்த அளவுக்கு நாம அந்த புங்க எண்ணெயில இருந்து டீசல் எடுக்கலாம், வேற எந்தெந்த மூலங்கள்ல இருந்து நாம பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலான்றத தமிழ்நாடு அரசு கண்டிப்பா கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா புங்க மரம்ன்றது பெரும்பாலும் இந்தியாவில குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல அதிகம் வளரக்கூடிய மரம் தான். அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள்
இந்த புங்க மரத்துல இருந்து புங்க விதையிலிருந்து எப்படி டீசல் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில கண்டிப்பாவே ஈடுபடணும். ஒருவேளை அதுல ஈடுபட்டு ஒரு 10% நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சாலுமே கூட என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் தேவையை ஓரளவுக்காவது சரி செய்யலாம். இதே மாதிரிதான் கேஸ் சிலிண்டருக்கு பதிலா ஆடு மாடுகளோட கழிவுல இருந்து எரிகாற்று எடுக்கிறது, சூரிய ஒளியின் மூலமா காற்றாலையின் மூலமா மின்சாரத்தை பெருக்கிறதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவுல எண்ணற்ற திட்டங்கள் கொட்டி கிடக்கு. எப்படி கொட்டி கிடக்கு? இது எல்லாத்தையும் உண்மையிலேயே செயல்படுத்த முடியுமா? அப்படி செயல்படுத்தணும்னா அந்த திட்டங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல முன்பணம் தேவைப்படலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அந்த நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவில் இருக்க எந்தெந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எந்தெந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது தமிழ்நாட்டுக்கும் அது இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் சிறப்பான திட்டம் அமையன்றத இப்ப ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாவே கருத்துல கொண்டு செயல்படணும். ஏன்னா நல்ல திட்டங்களை யார் சொன்னாலுமே, நல்ல விஷயங்களை யார் சொன்னாலுமே அதை ஏத்துக்கிறதுல எந்த விதமே இருக்க போறது இல்லை. தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட தேர்தல் அறிக்கையில எண்ணற்ற இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. நம்ம முன்னாடியே பல வீடியோ சொன்ன மாதிரி ஒருவேளை அவர் அந்த இலவச திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா தமிழ்நாடு பல லட்சம் கோடிக்கு, ஏற்கனவே 10 லட்சம் கோடி, 20 லட்சம், 30 லட்சம் சொல்லி பல லட்சம் கோடிக்கு கடனாளி ஆகணும். அதை தவிர்த்துட்டு நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையில இருக்க நல்ல திட்டங்கள், செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள், எதிர்கால சந்ததியோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான திட்டங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து அதுல எதெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அதிக அளவு காசு தேவைப்படும், எந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு குறைஞ்ச அளவுக்கு காசு தேவைப்படும் சொல்லி ஒண்ணு ஒண்ணா பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் தலை சிறந்த முதலமைச்சரா கண்டிப்பாவே செயல்படலாம். அதை தவிர்த்துட்டு நானும் எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் மாதிரியே எப்பவும் போல கடிதம் எழுதுவேன் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மத்திய அரசை சார்ந்தே நீங்களும் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாவே நீங்களும் ஒரு 10ஓட 11வது முதலமைச்சராக தான் இருக்க முடியும்.